பாட்டியே ஒழுங்கா பிடிங்க கோணிய. நீ போடப்பா போடப்பா, நான் பாத்துக்கிட்டேன். அவ்வளோ ஒன்றும் அரிசி மோசம் இல்லை சரசு, நல்லா தான் இருக்கு. இது இட்லிக்கு போடலாம். ஆமாக்கா, கொஞ்சம் குருணகணங்கா இருக்கு லேசா, இருந்தாலும் பரவாயில்ல. இதையாவது கடைச்சிதை வாங்கணும். இதை விட மோசமான அரிசிலாம் இருந்துச்சு. என்னாச்சு லட்சுமி, போகுமா? போக வேண்டியதுதான்க்க. இன்னும் இவ்வளோ வாங்கலையே, இவ்வளோ வாங்கின அப்புறம் தானே நம்ம போகலாம். இவ்வளோக்கு இப்போ என்னவா? இங்க பாருங்க பத்ராளி அக்கா, இவ்வளவு நேரம் உங்களுக்கு நாங்க வெயிட் பண்ணணும்ல. இருங்க, இனிமே நாங்க வாங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். ஏலா, ஊரே வாங்கி முடிச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு என்னலாம் கேடு? அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு முன்னாடி போய் நின்னியல்ல, வேற இப்போ பதிய மண்டைன்னு சொல்லி பின்னாடி பின்னாடி போறிய. வரையிலுக்குலாம் வழிய விட்டுட்டு நாங்களாம் தான் அரிசி வாங்கியாச்சு, எல்லாம் என் மூட்டையெல்லாம் கட்டியாச்சு போலான்னு. நீங்கள் போய் இப்போ வீட்டுக்கு வர என்ன இல்லையா? சீக்கிரம் வாங்குங்களா, போவோம். இங்க பாருங்க மைனியோ, நீங்க அரிசி எப்படி இருந்தாலும் வாங்குவிய. ஏன்னா நீங்க மாட்டுக்கு போடுற ஆளு. வடிச்சு வடிச்சு நாங்கன்னா அப்படியாவா? ஏன் நீ இந்த ரேஸ் அரிசியை வாங்கிதான் சோறு கறியாக்கி திங்கியாக்கும்? அப்படி இல்ல, கொஞ்சம் நல்ல அரிசியா இருந்தா இட்லி தோசைக்கெல்லாம் போட்டுக்கிடலாம், அதுக்கு தான் வாங்குறோம். ஆமா, ரேஸ் அரிசி நல்லா குண்டு அரிசியில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இட்லி? ஆமா, நான் ரேஸ் அரிசி வாங்கி திங்காதவல்ல, நீ எனக்கு பாடம் எடு. அதுக்கு இல்ல பத்ராளி அக்கா, நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு சில மூடையில அரிசி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு சில இதுல வண்டு பிடிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணனா நல்ல அரிசி கிடைக்கும். அதை வாங்கிட்டு போலாமே தான் வெயிட் பண்றோம். கொஞ்சம் பொறுங்க. நீங்கெல்லாம் தான் அவசரப்பட்டு முன்னாடியே வாங்கிட்டிய, சொல்ல சொல்ல கேட்காம. ஏலா, ஒவ்வொருத்தருக்கும் அவன் பார்த்து பார்த்துலாம் ஒன்றும் போட முடியாது. ஒவ்வொரு முடையும் காலியாவே அவன் வரையிலுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். வேற இந்த மூடை அரிசி நல்லா இல்ல, அடுத்த முடையில வர அரிசியை தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இங்க அரிசி பதியாம இருந்தேன்னா இங்கே இருக்க வேண்டியது நம்புங்க. ஆமலா உமா, சொன்னா கேளுங்க, சீக்கிரம் பதிஞ்சிட்டு அரிசி வாங்குங்க, நல்லா தான் இருக்கு. ஆமாலா, அரிசி இது நான் இட்லிக்கு தான் போடுவேன், நல்லா தான் இருக்கு. இது போடலாம். ரொம்ப சப்ப அரிசியா இருக்கும் பாரு, குட்டி குட்டி அரிசியா, அதுதான் இட்லிக்கு போட ஆகாது. அது வழுக்கு வழுக்குன்னு ஐவேறும், இட்லி நல்லா வராது. இது கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு, இது போடலாம்ல, வாங்கு. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? சீக்கிரம் வாங்குங்களா, போலாம், நேரம் ஆகுது. பிள்ளைகள் வேற பள்ளிக்கூடத்துல இருந்து என்ன வந்துடும், அதுகளுக்கு ஏதாவது வயிற்றுக்கு ஏதாவது சாயங்காலம் வந்ததுன்னு தேடம் ஒன்றும் கிடையாது வீட்டில். நான் இனிமேதான் போய் ஏதாவது பார்க்கணும். சீக்கிரம் வாங்குங்களா, போவோம். என்னலாம் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? எக்கு, எனக்கு போன மாதம் வாங்கின அரிசியை வீட்டில் கொஞ்சம் கிடக்கு, அது இந்த மாதம் ஒப்பேத்திரலாம் இட்லிக்கு போட. இப்போ இட்லி கடையில் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். இந்த இட்லி விற்பாவை திரும்ப அந்த யாரோ ஒருத்தர் அவிய பேர் தெரிய மாட்டேங்குது, அந்த முக்கு வீடு அங்கே இட்லி போடுற இடத்துல அங்கே நம்ம அரிசி ரேஸ் அரிசியை வாங்கி கொண்டு குண்டு அரிசி நல்ல அரிசியை கொண்டு போய் கொடுத்தோன்னா 10 ரூபா வாங்குவாங்க, இல்லை 15 ரூபாய்க்கு அரிசி வாங்குறாவ 1 கிலோ அரிசி. அதனால தான் அங்கே கொண்டு போய் கொடுக்கலான்னு நானும் உமாலும் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நல்ல அரிசியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல குண்டு அரிசியாக நல்ல அரிசியாக கொடுத்தோன்னு வைங்களா, 15-20 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்குறாவங்க. அடி பாவி சண்டாளிவளா, அரிசியை வாங்கி வெளியே கொண்டு போய் விற்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரமா காத்து கிடக்கலாக்கும். வந்த நேரத்துக்கு ஆளா வாங்கிட்டு வீடு போய் சேர்ந்துருக்கலாம். இவ்வளவு அரிசியை விற்கிறதுக்கு நிக்காளுவ கால் கெடுக்க எங்களையும் சேர்த்து நிக்க வச்சுக்கிட்டு. என்னது, அரிசியை விற்கிறதுக்கு நிக்காளுவளா? ஆமாக்கா, இந்த புஷ்பா வீட்லயே இட்லி கடை போட்டிருக்கா பாருங்க, அங்க இட்லிக்கு அவ அரிசி வாங்கி கொடுத்தனா, நல்ல அரிசியை வாங்கி கொடுத்தனா 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய் 20 ரூபாய் வரைக்கும் வாங்குவாளாம் நல்ல அரிசிக்கு. அதுக்கு தான் இவ்வளவு ஒவ்வொரு முடையா போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காளுவ. எந்த முடை அரிசி நல்ல அரிசியா வருது அதை பார்ப்போம், வித்துடலான்னு. ஐயோ, போட்டு கொடுத்துட்டால இந்த பெரிய பொண்ணு, இப்ப அவ்வளவும் பிடிச்சி நம்மள ஆஞ்சிக்கிடுமே. நினைச்சேன் இவ்வளவு இப்படிதான் ஏதாவது ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாள்வா, இதுக்குதான் நம்மள நிக்க வச்சுக்கிட்டு இருக்காள்வன்னு நினைச்சேன். ஏலா, நீங்களும் எப்படியா அரிசியை வாங்கிட்டு வித்துட்டு வாங்க, நாங்க போறோம். நான் கூட இந்த அரிசியை வாங்கிதான் இவ்வளவு சோறு கறியாக்கி திங்க போறாள்வளாக்கும், அதான் வெயிட் பண்றாள்வளான்னு நினைச்சிட்டேன். பத்ராளியக்கோ, நாங்க வேணா இந்த மூட அரிசியை வாங்குறோம், நீங்க உங்க மாட்டுக்கு 10-15 ரூபாய்க்கு வாங்கிக்கிடுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த அரிசியை வேணா நான் வாங்கி உங்ககிட்ட தாரேன். ஒன்னும் தேவையில்ல, நீ அரிசியை வாங்கி கொண்டு எங்க வெண்டு விப்பியோ அங்கே வியி, எனக்கு சும்மா தரதுக்கு கூட ஆள் இருக்கு ஊருக்குள்ள. எம்மா, ஏன் பொம்பளை ஆளுவலா? என்னன்னாச்சு? எம்மா, நீங்க 2 பேர் தான் அப்பத்துல இருந்து காடை கொண்டு வந்துட்டு வாரிய போறிய, வேற வாங்காம நிக்கிய பதியாம. உங்களுக்கு இப்ப பதியணுமா பதியாண்டாமா? சீக்கிரம் காடை கொண்டு வந்து என்ன பதிவேன், இல்லைன்னா கணக்க முடிச்சுட்டு கிளம்பிடுவேன், பாத்துக்கிட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அரிசி எப்படி இருக்குன்னு ஒருக்கா செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் கணக்க முடிச்சுட்டு சாப்பிட்டு வரேன். இந்தா இப்போ போயிடலாம்க்கு, ஆள் இல்லைல்ல, இனிமே டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். 2-3 மூடை அரிசி ஓப்பன் பண்ணி வச்சிருப்பானுவேன், அதில் எந்த மூடை அரிசி நல்லா இருக்குன்னு உமா பார்த்துட்டு வருவாள்ல, அந்த மூடை அரிசியை போட சொல்லி வாங்கிடுவோம். நீங்கள் இப்படி வாயை வளர்ந்துக்கிட்டு இருங்க. ஏலா பத்துராளி, எப்படி போப்புற வீட்டுக்கு? உன் புருஷன் ஏதோ வண்டி கிண்டி ஏதோ கொண்டு வந்திருக்கானா?
இல்ல பெரியம்மா, நாங்களும் தலையில வச்சுக்கிட்டு தான் போனோம். நான் இவ என் நாத்தனா இருக்கால, இவ ஒரு வண்டி வச்சிருக்கா. இல்லன்னா அந்த வண்டியிலயாவது கொண்டு போக சொல்லணும். இவ யாரு? உன் நாத்தனா? ஓ, இவளா பெரிய பொண்ணு? ஏலா நீ வண்டி வச்சிருந்தா கொஞ்சம் ஆச்சை கொண்டு போய் இறக்கிடுறியாங்கண்ணே. அங்கே ஊருக்குள்ள கொண்டு இறக்கிட்டாலும் போதும், என் மருமகளை வந்து எடுத்துக்கிட்ட சொல்லுவேன். அவ வந்தவ அவ மட்டும் பொருளை வாங்கிட்டு அவ வாட்டுக்கு வண்டியில போயிட்டா. அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே உங்க மருமகிட்ட, வீட்டில் பொருளை வச்சுட்டு வந்து வண்டி எடுத்துட்டு வந்து என்னை கூப்பிட்டு போன்னு. அப்பதெல்லாம் சொல்ல மாட்டியல. அவளே பாவம் அங்க எங்க இந்த வெயிலுக்குள்ள அலையணும்னா கஷ்டப்படுவாள்ல. சரி ஏதோ கொண்டு போயிடலாம்னு நினைச்சேன். இல்லைன்னா யாராவது வண்டி வச்சிருப்பாவ, இல்லை கொண்டு போய் கூட சொல்லலாம்னு பார்த்தேன். அதான் இப்போ நீ நிக்கல்ல, உன்ட்ட வண்டி இருந்தா கொண்டு போய் என்னை கொஞ்சம் அங்கே விடா. அதானே, மருமகம் அலைஞ்சிடக்கூடாது, திரிஞ்சிடக்கூடாது. கருத்துருவா என்ன, வீட்டுக்குள்ளேயே இருந்து அழகா இருக்கணும் மருமகம் மட்டும். அட வாயாடி, கொஞ்சம் கொண்டு போய் என்னை விடலாம். இருங்க, நான் என்ன அரிசி வாங்கலை. வாங்கினதுக்கு அப்புறமா வேணா கொண்டு போய் விடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பெரிய பொண்ணு, அரிசி இப்ப சூப்பரா இருக்கு அரிசி. இந்த அரிசியை வாங்கலாம், வா போய் பதிவோம். அப்படியா? அப்போ ஓடியா. அவ்வளோதான், கணக்கை முடிச்சாச்சு. இனிமே சாப்பிட்டுட்டு வந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். வயிறு வேற பசி ஆயிடுச்சு. ஹோட்டலில் போய் இன்னைக்கு ஊர் பிடிச்சிட வேண்டியது தான். பொண்டாட்டி ஊருக்கு போனதான் நல்லதா போச்சு. அவள் சாப்பாட்டில் இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வருவோம். என்னாச்சு? எங்களுக்கு காடு பதியாம எங்க போறிய? எம்மா, இவ்வளவு நேரம் காடுபதிய வான்னு கடந்து தொண்டை கிளிய கடந்து கத்திட்டு கிடந்தன. அப்போ வந்து காடை பதியாம இப்ப என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கா? அண்ணாச்சி கோவப்படாதீங்க அண்ணாச்சி, எங்க 2 பேருக்கு காடு தானே அண்ணாச்சி, கொஞ்சம் பதிஞ்சிருங்களா, நாங்க போய் அரிசியை வாங்கிட்டு வந்துருவோம். இவ்வளவு நேரம் பார்த்த மூடெல்லாம் அரிசி சரியில்லை, இப்பதான் அரிசி நல்லா இருக்குங்க உமா. இப்ப காடு பதிஞ்சின்னா நாங்க வாங்கிட்டு ஓடிடுவோம். இனிமே 3 மணிக்கு வந்து கடையை திறப்பேன். இப்ப லஞ்சுக்கு போறேன். ஹோட்டலுக்கு தான் போனோம். இங்கெல்லாம் எங்கேயும் ஹோட்டலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடம்புடிக்கு தான் நம்ம போனோம் சாப்பிடியதுக்கு. சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு வந்து கடையை திறப்பேன். அப்போ வந்து நீ பொருள் வாங்கிக்க, நான் போறேன். இவ்வளோ 2 பேருக்காண்டியும் இன்னைக்கு 4 மணிக்கு தான் கடையை திறக்கணும். காத்து கடக்கட்ட ரேஷன் கடை வாசல்லே. ஐயோ போச்சா. ஏலா, அவன் 3 மணிக்கு தான் வந்து கடையை திறப்பானா? நீ பொறுமையா வந்து வாங்கு. வா இப்ப வண்டி எடு, என்னைய கொண்டு விட்டுருவாங்க வீட்டுல. கிளவி, நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன், என் குடகுதிப்ப கலப்பாத பார்த்துக்க. அந்த சொட்ட தலையனே அரிசி பதியாம போயிட்டானே, நாங்களே வயிற்றுச்சல்ல இருக்கோம். வேற என்ன, எவ்வளவு நேரம் தான் ஒரு மனசே கடந்து கூப்பிடுவாரு. அவரும் கணக்க முடிச்சிட்டு சாப்பிட வேண்டாமாக்கும். மணி என்ன ஆகுது? இப்போ அவ்வளோ இருக்கும், நான் டிரைவர் வேலை பார்க்கணும். அவ்வளோ ஒரு வீட்டுக்கும் அரிசி மூட சமைக்கிறதுக்கு. ஐயோ போச்சா, அந்த ஆளு 3 மணிக்கு தானே கடையை திறப்பான். அது வரைக்கும் நம்ம இங்க காத்து கிடக்கணுமா? எதுக்குலாம் நீங்க ரேஷன் கடை வாசல்ல காத்து கிடக்கணும்? இனிமே வீட்டுக்கு வாங்க, வந்துட்டு இனிமே சாப்பிட்டுட்டு பொறுமையா 3 மணிக்கா வாங்க. அப்புறம் அவன் கடையை திறந்த அப்புறம் வாங்குங்க. அதான் கதை, வேற என்ன? எல்லாம் வாங்க போவோம். சரி வாங்க போவோம். என்ன எழுதியிருக்கோ தலையில அதானே நடக்கும். எல்லாம் அந்த உமா குந்தானியால வந்தது. இவ தான் நல்ல அரிசி வாங்கி தரேன், நல்ல அரிசி வாங்கி தரேன், 15 ரூபா 20 ரூபாய்க்கு வித்து தரேன்னு என் மனசை மாத்திட்டா. இவளால தான் நானுங்க கிடக்கேன். அதான் சேர்க்க சரியில்லைன்னா இப்படிதான் கிடந்து தட்டழியணும். வாங்க வாங்க. கருப்பசாமி இந்த இடத்துக்கு தானே வர சொன்னான். இங்க ஆள் இருக்கும், நீ பார்த்து பேசு, எல்லாம் சொல்லியிருக்கேன். வட்டிக்கு தருவாவன்னு நானே. இங்க தானா? இந்த ஆளை பார்த்தா வட்டிக்கு உடைய ஆளு மாதிரி தெரியலையே. இங்க பாரு, என்கிட்ட இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. அவனை ஒழுங்கா வட்டி காசை தர சொல்லு. 4-5 மாசமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா அவன் கைய காலைய உடைச்சு விட்டாவது வா, அப்பதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். அவனுக்கு நம்ம மேல இருக்க பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கேன். அதனாலதான் அவன் இந்தான்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. மாசம் வட்டி கரெக்டா வரலன்னா அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை அவன் பார்க்க வேண்டி இருக்கும். இவன் சும்மா ஆள் அனுப்பிக்கிட்டு தானே இருக்கான். அவன்கிட்ட அவன் பாட்டுக்கு இருக்கான்னு நினைக்கேன். நான் வந்தேன்னா அவன் குறவலையே அறுத்துருவேன்னு சொல்லு. ஐயையோ, இவன் ரொம்ப கொடூரமான கந்து வெட்டிக்காரனா இருப்பான் போல இருக்க. இவங்கிட்ட காசு நம்ம வாங்கலாமா? நான் மன்னிச்சு விடுறதுக்கு ஏசுநாதர் கிடையாது. கந்து வெட்டி கோவிந்தன்னா எல்லாரும் அலறுவான். அவன் என்னன்னா என்னைய பார்த்து அவனுக்கு ரொம்ப இலக்காரமா போச்சு. இரு, அவன் கைய கால உடைக்க நானே வாரேன். இல்லைண்ணா தலைவரே சொல்லிட்டீங்களா? நானே பார்த்துக்கிறேன், விடுங்க. சரி, முடிச்சுட்டு எனக்கு போன பண்ணு. சரி தலைவரே. வட்டிக்கு காசை வாங்க வரும்போது பம்மி அணுவேன். காசை மட்டும் தாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், மாசம் வட்டி கட்டிடுவேன்னு. அதுக்கப்புறமா காணே மாட்டுக்கானுவேன். இதுல போலீஸ்ல வேற போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன், நம்மளை வேற மிரட்டுறானுவேன். உங்களுக்கு கைய காலம் உடச்சு விட்டாதான் நம்ம மேல பயம் இருக்கும். இந்த ஆளை பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். வட்டிக்கு காசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கட்ட முடியலன்னா நம்ம கையை காலம் முடிச்சு போட்டுட்டான்னா போச்சு. நம்ம இது இருக்கிறதுனால தான் எப்படியோ சுவாறு தின்னுக்கிடியும்.
கூழோ கஞ்சியோ எப்படியாயினும் வச்சு பொழைச்சிக்கிடலாம். இவங்கிட்ட வாங்க விடாது டோய். அம்மா யார் அது? ஐயோ பார்த்துட்டான் போல இருக்க. அம்மா யாருன்னு கேட்டேன். தம்பி, இங்க இங்க கந்து வெட்டி கோவிந்தங்கிறது யாருப்பா? ஏன் என்னைய பார்த்தா கந்து வெட்டி கூடுறவே மாதிரி தெரியலையா? இல்லை அது இல்லைப்பா, இந்த சைடு வந்து நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்ததுனால சரி அப்புறமா வருவோமே நினச்சிக்கிட்டு போனேன். ஆ ஃபோனெல்லாம் பேசியாச்சு. எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன விஷயம்? வட்டிக்கு வாங்குறதுக்கு வந்தீங்களா? ஆமாப்பா, எங்கள் அக்கா மொபைலுக்கு சடங்கு வச்சிருக்கா. அதான் தாய்மாமே முறைக்கு செய்யணும். அதான் ஒரு 4 லட்சம் போல் வட்டிக்கு வாங்கலான்னு வந்தேன் உங்ககிட்ட. யார் சொல்லி விட்டா? என் நண்பன் கந்தசாமி தான் சொன்னான், இங்கே நீங்கள் வட்டிக்கு விட்றாவ போய் பாருன்னு. ஓ, கந்தசாமி அமுச்சு விட்டாளா? சரி சரி, எல்லா விஷயமும் சொல்லியிருப்பானே. சொன்ன அளவுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நல்ல நல்ல குணமான தங்கமான மனுஷனாக தான் தெரியுறியே. ஆமா ஆமா, காசை வாங்க வர்ற வரைக்கும் உங்களுக்கு எங்களை பார்த்தா தங்கமான மனுஷனா தான் தெரியும். ஏன்னா நாங்க காசு தர மனுஷனாச்சே. அதே கொடுத்த காசை வட்டி கேட்கும் போதும் திருப்பி கேட்கும் போதுதான் உங்களுக்கு கொடூரமானவனா தெரியும். அப்படிலாம் இல்லைப்பா தம்பி, நான் கரெக்டாக மாதம் மாதம் வட்டி கொடுத்துருவேன்ப்பா. அதெல்லாம் சரி, அடமானத்துக்கு ஏதாவது பத்திரம் வேணுமே, அது எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. வெறுங்கையோட வந்திருக்கீரு. அது இல்லைப்பா தம்பி, ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் பத்திரம்லாம் இல்லாமல் கூட தருவியேன்னு சொல்லி சொன்னான் கந்தசாமி. அதான் கேட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா எனக்கு அடமானம் வைக்க அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. அதான்ப்பா. இப்படிதான் இப்ப போன்ல ஒருத்தரும் பேசிக்கிட்டு இருந்தானே, இந்த மாதிரி தான் ஒருத்தன் தெரிஞ்சவன் அனுப்புனான்னு வந்தான். நானும் நம்பிக்கையா எந்த அடமானத்துக்கும் பொருளை வாங்காம கொடுத்துட்டேன் காசை. இப்ப அவங்கிட்ட இருந்து காசு திரும்ப வர மாட்டாங்க. 5 மாசமா என்னைய டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதான் அவன் கையை காலை உடச்சு விட சொல்லியிருக்கேன். இப்பதான் என் ஆளு உடச்சு விட்டு வாரேன்னு இருக்கான். அந்த மாதிரி ஆயிராம உங்க கதை பாத்துக்க. அடா தம்பி, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா. நான் மாதம் மாதம் கரெக்டாக தந்துடுவேன்ப்பா, நீ எதுக்கும் நினைக்காத. ஆமா, நீங்க எங்க வேலை செய்யறிய? எவ்வளவு சம்பளம் வாங்குறிய? உங்க ஊர் என்ன, பேர் என்ன, எந்த ஊர்ல இருக்கிய, உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் எத்தனை என்ன எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு காசு தர வசதியா இருக்கும். நாளைக்கு எனக்கும் ஒரு பிடிமானம் வேண்டாமா? என்ன இவன் பொண்டாட்டி பிள்ளைகள் ஊரு பேருன்னு எல்லாம் கேட்கான். வட்டிக்கு காசு வாங்கினா வட்டிக்கு காசு கேட்டால் அதை தர வேண்டியது தானே. நம்ம மாதம் மாதம் காசை கட்ட போகிறோம். இவன் என்ன பொண்டாட்டி பிள்ளைகளை பற்றிலாம் கேட்கான்? ஏதோ சினிமாவில் வர மாதிரி பயங்கரமாக எதுவும் பண்ணிடுவானோ? இப்போ இவனை என்னத்தை சொல்லி சமாளிக்க பயமாக உள்ள இருக்கு. வட்டிக்கு இப்போ காசை வாங்கலாமா வேண்டாமா? என்னன்னே திரு திருன்னு முழுக்கியரு. நீங்க ஊர் பேரு வீடெல்லாம் சொன்னாதானே, அட்ரஸ் எல்லாம் சொன்னாதானே நான் நாளை பின்ன உங்களை தேடி வந்து காசை வசூலிக்கணும்னா நான் வந்து பார்த்து வாங்க முடியும். வேற நீங்க இந்த மொழி முழுக்கிய. அது ஒன்றும் இல்லைப்பா, பொண்டாட்டி பிள்ளைகள்னு எனக்கு யாரும் பெருசாக இல்லை. நான் ஒத்த மனுஷன்தான். அக்கா பிள்ளைகள் பொண்டாட்டி எல்லாமே இந்த சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க பாருங்க, இந்த மார்க்கெட்டு பக்கம். அது எங்கள் மச்சான் தான். அக்கா வீட்டுக்காரு சூப்பர் மார்க்கெட்டு இன்னொரு கடை கூட திறக்க போகிறவ பஸ் ஸ்டாண்டு பக்கம். ஓ, அது உங்க மாமா தானா? நல்லதா போச்சு. நல்ல பெருசு பெரிய வசதியான இடம் தானே. அப்புறம் எதுக்கு வட்டிக்கு இங்க வாங்க வந்திருக்கியாரு? அவர்கிட்ட கேட்டாலே தருவாரு. எங்க அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவகிட்டே போய் காசு கேட்க முடியாதுல்ல, அதான் வட்டிக்கு வாங்கினாலும் முறை செய்யலாமேன்னு பார்த்தேன். தாய் மாமே முறைக்கு நான் தான் செய்யணும். அதான் உங்களை பார்த்து வட்டிக்கு காசு வாங்கலான்னு வந்திருக்கேன். சரி சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதா இருந்தாலும் நாளை பின்ன அவர் நமக்கு தெரிஞ்ச மனுஷன்தான். அவரு கடையிலேயே வீட்டு வாசல்லையே போய் நின்னா காசை தந்துட என்ன? அட தம்பி, அங்கெல்லாம் எதுவும் போய் பிரச்சனை பண்ணிடாதீங்கப்பா. நான் கரெக்டாக வட்டி காசுலாம் தந்துடுவேன். அதுக்குன்னு நீங்கள் அங்கே போய்லாம் எதுவும் பண்ணாதீங்க. என்னால் எங்கள் அக்கா குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னப்பா நீ அடமானத்துக்கும் ஒரு பொருளும் இல்லைங்கா. சரி, அவியலாவது ஒருத்தர் இருக்காவ சூரட்டிக்குன்னு பார்த்தனா நீ அங்கேயும் போய் ஒரு பிரச்சனையும் பண்ணப்படாதுங்கா. அப்ப நான் உனக்கு எதை நம்பிதான் காசை தாரது? 1 ரூபாயா 2 ரூபாயா 4 லட்சம்? இல்லைன்னா ஏதாவது அடமானத்துக்காவது வீடு கீடு சொத்து பத்துன்னு ஏதாவது இருந்தா அந்த பேப்பரையாவது கொண்டு வந்து தா. அதை நம்பி நான் உனக்கு தாரேன். என்ன இவன் இப்படி சொல்கிறான்? இவங்கிட்ட வட்டிக்கு வாங்கி நம்ம இப்போ மொய்முறை செஞ்சிடலாம். நாளைக்கு நமக்கு வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை எதாவது வந்துச்சுன்னா நம்ம அக்கா வீட்டுக்கார்ட்ட போய் நின்றுவோம் போல இருக்க. நம்ம வேற யாரையாவது தான் ஏதாவது சொல்லியிருக்கணுமோ? தெரியாமல் கடையெல்லாம் லெக்க சொல்லி கொடுத்துட்டோமே. இப்போ நாளை பின்ன எதுவும் பிரச்சனைனா அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டான்னா நம்மளெல்லாம் அக்கா திட்டுவா. அவருக்கு ஏதாவது பிரச்சனையாகி போச்சுன்னா இப்போ என்ன பண்ணி சமாளிக்கிறது? இப்போ இவங்கிட்ட வட்டிக்கு வாங்கினோன்னா ஏதாவது பத்திரம் கேட்கான். பத்திரம் வேணும்னா லட்சுமி வீட்டு பத்திரம் அங்கே பீரோக்குள்ளே சும்மா தான் இருந்து தூங்குது. லட்சுமிக்கு தெரியாமல் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோமா?
அதை எடுத்து இவங்கிட்ட கந்து வெட்டிக்காரன்ட்ட கொடுத்தேன்னா காசு தந்துடுவான். நம்ம வட்டி கிட்டி கட்டி எப்படியாயின்னு இவன் கணக்கை முடிச்சிட்டேன்னா பத்திரத்தை வாங்கி லட்சுமிக்கு தெரியாமலே அதே மாதிரி கொண்டு போய் வச்சிடலாம். அவகிட்ட அங்கேருந்து தூங்குறத இவங்கிட்ட இருக்கட்டும். நான் எப்படியும் சம்பாதிச்சு கடனை அடைச்சிருவேன். அப்படியே அடைக்க முடியலனாலும் அக்கா அங்கே ஒரு இடம் சொத்து கிடக்குனால அதனாலும் வித்தாவது இந்த கடனை அடைச்சிடலாம். ஆமாம், அதான் சரி. இவங்கிட்ட நான் உனக்கு பத்திரம் கொண்டு வந்து தாரேன் அப்புறம்னு சொல்லுவோம். எப்பா அப்போ எனக்கு ஒரு 5 சென்ட் போல இடம் கிடக்கு. அந்த இடம் வீடோட இருக்கு. அதோட பத்திரத்தை கொண்டு வந்து தந்தேன்னா நீங்க காசு தருவீல்ல? எந்த இடத்துல இருக்கு? இடம் எல்லாம் தெரிஞ்சாதான் அது எவ்வளவு மதிப்புக்கு போவோம் என்ன ஏதுன்னு பார்த்து தான் காசு தர முடியும். அது கிராமம் தான்ப்பா. ஆனால் நல்ல இடம் பார்த்துக்கிடுங்க. நல்ல ஊருக்குள்ளேயே நல்ல இடம் தாராளமாக இருக்கும். நல்ல வீடு நல்லா பெருசாக கட்டி போட்டுருக்கு. எல்லாம் பழைய வீடும் இருக்குது, புது வீடும் கட்டினதும் இருக்குது. நல்ல இடம் தாராளமாக கிடக்கு பார்த்துக்கிடுங்க. சரி, பத்திரத்தை கொண்டு வாங்க. அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும்ல, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு காசு தரேன். ஆனால் பேர் என் பேரில் இருக்காது, என் பொண்டாட்டி பேரில் தான் இருக்கும் அந்த வீடு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பத்திரம் ஒரிஜினல் பத்திரத்தை என்கிட்ட பத்திரமா தந்தியன்னா நான் பத்திரமா வச்சுட்டு உங்களுக்கு காசை தந்துடுவேன். சரிப்பா, அப்போ நான் பத்திரத்தோட வாரேன். நாளைக்கு எப்படியும் கண்டிப்பாக காசு தந்துருப்பா. 4 லட்சம். நான் பத்திரத்தோட வாரேன். சரி, 2 பைசா வட்டி ஞாபகம் இருக்கட்டும். சரிப்பா சரிப்பா. லட்சுமிக்கு தெரியாமல் வீட்டில் இருந்து போய் பத்திரத்தை எடுத்துகிட்டு வரணுமே. சரி, ஏதாவது பண்ணுவோம்.